நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆரிகேமி கிரேப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பர்பிள் கலர் ஷீட் எடுத்துக்கோங்க. இதை ட்ரையாங்கிளாக நான் அப்படி ஷேப் ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபோல்டு ட்ரையாங்கிள் ஷேப் கொடுத்துட்டு திருப்பியும் வந்துட்டு இன்னொரு ட்ரையாங்கிள் மேக் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் நடுவில் கோடு தெரியறதுக்காக தான். இப்போ திருப்பியும் நம்ம இப்படி ஒரு இந்த ட்ரையாங்கிளை ஸ்கொயர் ஷேப் டைமண்ட் ஷேப்பில் கொண்டு வரலாம். இப்போ இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஓப்பன் சைடு வந்து கீழே பார்த்து இருக்கணும். இதை வந்து மேலே வரைக்கும் போகாத கொஞ்சம் முன்னாடியே நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக கொண்டு போகலை, மேலே வரைக்கும் கொஞ்சம் கேப் விட்டு இங்கே நிறுத்திடுறேன். இப்போ இந்த ட்ரையாங்கிளை திருப்பி இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ திருப்பி பார்த்தோம்னா நமக்கு இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும். இதை ஃபோல்ட் பண்ணி நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த க்ரீஸ் பண்ணோம் இல்லையா, மேலே ஒரு குட்டி ட்ரையாங்கிள்ஸ் இந்த ஷீட் இருக்கு இல்லையா குட்டியாக, இதை வந்துட்டு நம்ம இப்படி இது பண்ணணும். இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிறத நம்ம அப்படியே ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு இப்படி மாற்றணும். க்ரீஸ் பண்ண நல்லா அழுத்திட்டு பண்ணிங்கன்னா ஈஸியாக இது வரும். அதே போல் இந்த சைடும் இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிறத நம்ம கரெக்டாக அந்த கோட்டில் இப்படி வச்சு இப்படி கொண்டு வந்தோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அதே போல் ரெண்டு சைடும் நான் பண்ணிக்கிறேன். மேலே ஒன்று கீழே ஒன்று, இந்த சைடு இப்படி தள்ளியிருக்கோம். இப்போ இந்த மாதிரி ஷேப்பில் இருக்குது. இப்போ இந்த மேலே இருக்கிற டாப்பில் இருக்கு இல்லையா, அதை ஹாஃபாக ஃபோல்டு பண்ணிக்குவோம். அதே போல் இந்த சைடும் உங்களுக்கு அங்கே கோடு தெரியும், அச்சு தெரியும். ஆக்சுவலாக செய்யும்போது உங்களுக்கு புரியும். ரெண்டு சைடும் ஃபோல்ட் பண்ணிட்டோம். அதே போல் இந்த கார்னர், இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, இதையும் நம்ம ஒரு குட்டி ட்ரையாங்கிள் போல் இப்படி மடித்து விடுவோம். அது ஒரு குட்டி ட்ரையாங்கிளாக தெரியும். அதே போல் இந்த சைடும் ஆப்போசிட் சைடும் இப்போ நம்ம திருப்பி பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஹார்ட் ஷேப் கிடச்சிருக்கும். இப்படி ஹார்ட் ஷேப் கிடச்சிருக்கும். இது மாதிரி நம்ம டோட்டல் 4 ஹார்ட்ஸ் செஞ்சுக்குவோம் கிரேப்ஸ் செய்ய. இது போல் 4 பண்ணிக்கலாம். இந்த 3 ஹார்ட்டில் 1 மட்டும் நம்ம வந்து எடுத்து அடியில் இந்த இந்த ஷார்ப் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இது வரைக்கும் வர மாதிரி இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ ஒன்றோட ஒன்றா ஒட்ட போகிறோம். இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதையும் ஹாஃபாக இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நமக்கு ஷார்ப் எட்ஜாக வேணும், அதனால் 2-3 தடவை ஃபோல்ட் பண்ணி நல்லா ஷார்ப்பாக க்ரீஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்துட்டு பார்க்குறதுக்கு நீட் ஃபினிஷிங்காக தெரியும். இப்போ இந்த 3 எடுத்துகிட்டு நம்ம இப்போ இந்த 4ஐயும் ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணி க்ளூ பண்ண போகிறோம். சென்டரில் ஒரு இது வச்சுக்கலாம். ஜஸ்ட் இந்த மாதிரி நான் ஒரு சைடு மட்டும் ஃபஸ்ட்டு ஒட்டுறேன். ஒன்று மேலே ஒன்று ஒட்டின மாதிரி இருக்கணும்.
இப்போ இங்கே இது மாதிரி 3 வந்துருச்சு. 1 2 3 அப்படிங்கிற மாதிரி இருக்கும் கிரேப்ஸு. அடுத்து 2 பீஸ் வர மாதிரி இதை இங்கே ஒட்டணும். இந்த எட்ஜு வந்துட்டு கரெக்டாக இப்படி தள்ளியே இருக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரே இதில் இருக்கிற மாதிரி சென்டரில், இதுக்கு சென்டரில் இப்படி வர மாதிரி பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு நான் வச்சுக்க பார்த்துக்கிறேன். ஒட்டுறதுக்கு முன்னாடி ஒரு பார்த்துட்டு எங்கே ஒட்டினா கரெக்டாக இருக்கும், க்ளூ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இது பண்ணிக்கலாம். நான் ரொம்பலாம் க்ளூ போடல, ஜஸ்ட்டு 1 ட்ராப் 2 ட்ராப்ஸ் போட்டுக்கிறேன். இந்த கிரேப்ஸோட ஷேப்ஸ் தெரியும் நமக்கு. 1 2 3 4 5ன்னு. இப்போ இது லாஸ்ட் ஒன். இதை வந்துட்டு நம்ம ஒரு 2 சைடும் வர மாதிரிட்டு நம்ம இப்படி பண்ண போகிறோம். இங்கே நம்ம இது போட்டு மடித்து வச்சுருக்கோம் இல்லையா, இதுதான் லாஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபோல்டிங் வந்து இங்கே ஃபுல்லாக இப்படி உள்ளே ஒட்டணும். பார்த்தா நமக்கு இந்த மாதிரி இருக்கணும். இப்போ வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு இங்கே உள்ள இந்த சைடு ஒட்டிக்கிறேன். 2 சைடுமே க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் காய விடுவோம். கார்னர்லாம் கொஞ்சம் க்ரீஸ் பண்ணி அழுத்தி விட்டோம்னா நமக்கு ஸ்டிஃபாக நிற்கும். இப்போ நான் ஒரு ஸ்ட்ரிப் ஆஃப் க்ரீன் பேப்பர் எடுத்திருக்கேன். சும்மா ரேண்டமாக தான் எடுத்திருக்கேன், அளவெல்லாம் எதுவும் இல்லை. சும்மா இதை நான் ஃபஸ்ட்டு வந்து இப்படி ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து இன்னொரு ஃபோல்டு, அப்புறம் இன்னொரு ஃபோல்டு. இந்த மாதிரி போட்டு சென்டரில் இந்த இடத்துல நம்ம ஒட்டிக்கலாம். இன்னொரு அதே போல் ஒரு ஸ்ட்ரிப் பேப்பர் வச்சுருக்கேன். இதையும் ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணி ஜஸ்ட்டு திருவி விட்ட மாதிரி இந்த மாதிரி வரணும். ஸோ நம்ம இப்போ 1 by 1 ஒட்டிக்கலாம். இதை வந்து ஃபஸ்ட்டு ஒட்டிக்கிறேன். இதுலேயுமே ஒரு லைன் க்ளூ போட்டுக்கலாம். இந்த ஸ்ட்ரிப் பேப்பர் சென்டரில் இங்கே காயணும். காயறதுக்கு டைம் கொடுத்தா தான் இது கொஞ்சம் நீட்டாக இருக்கும் நமக்கு பார்க்க. இவ்வளோதான், கிரேப்ஸ் முடிஞ்சிடுச்சு. இன்னும் கூட இது கொஞ்சம் ஹைட் கம்மி பண்ணலான்னு நினைக்கிறேன். ஈஸியான பேப்பர் கிரேப்ஸ் ரெடி ஆரிகாமியில். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.